வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த பூகம்பம். பசிபிக் கடலில் அமெரிக்க தாக்குதலில் மேலும் 5 பேர் பலி. உக்ரைனுக்கு 90 பில்லியன் யூரோ வழங்கும் ஐரோப்பிய ஒன்றியம். அணு ஆயுதங்கள் வைத்திருக்க மாட்டோம் என்ற கொள்கையில் மாற்றமில்லை. ஜப்பான் திட்டவட்டம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கனமழை வெள்ளம், போக்குவரத்து பாதிப்பு. சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 16 பேர் பலி. ட்ரம்பின் அதிரடி உத்தரவு, அமெரிக்க கிரீன் கார்டு திட்டம் இடைநிறுத்தம். கனடாவுக்கு சென்ற பாகிஸ்தான் விமானத்தின் பணியாளர்கள் அனைவரும் மாயம். இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய், அபுதாபியில் இன்று அதிகாலை கனமழை பெய்திருக்கிறது. கனமழை காரணமாக துபாய், அபுதாபியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இன்று காலை வாகன ஓட்டிகள் அவதியடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் கனமழையால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சில விமானங்கள் காலதாமதமாக புறப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுதங்களை வாங்க ஜப்பான் அரசு முன்வர வேண்டும் என மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் பரிந்துரை செய்திருக்கின்றார். ஆனால் அந்த பரிந்துரையை ஏற்க ஜப்பான் பிரதமர் சனா தகாச்சி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டோம் என கடந்த பல தசாப்தங்களாக ஜப்பான் அரசு கொண்டிருக்கும் நிலைப்பாடு தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானை பொறுத்தவரை சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளிடம் இருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. அதே சமயம் அமெரிக்காவுடன் ஜப்பான் நல்லுறவை பேணி வருகிறது. இந்த நிலையில் அணு ஆயுத அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அல்லது அண்டை நாடுகளிடம் இருந்து தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தாலோ மட்டுமே அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான பேச்சு தொடங்கப்படும் என்ற கொள்கையில் ஜப்பான் உறுதியாக உள்ளது என அந்த நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன் கார்டு திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரவுன் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் உயிரிழந்ததுடன் 9 பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய குறித்த மாணவன் கிரீன் கார்டு திட்டத்தின் ஊடாகவே அமெரிக்காவின் குடியுரிமையை பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதற்கமைய அமெரிக்க குடியுரிமையை வழங்கும் இந்த குடியுறவு சேவை திட்டத்தை நிறுத்துமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த விசா திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து 50,000 பேர் சட்டபூர்வமாக அமெரிக்காவுக்குள் நுழைய முடியும். அந்த வகையில் இந்த ஆண்டும் கிரீன் கார்டு திட்டத்திற்காக சுமார் 20 மில்லியன் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். உக்ரைனுக்கு 90 பில்லியன் யூரோ, அதாவது 105 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வட்டியில்லா கடனை வழங்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். பிரசல்ஸில் வியாழக்கிழமை இரவு முழுவதும் நீடித்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த கடன் வழங்கப்படுகின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டின் இராணுவ மற்றும் பொருளாதார தேவைகளை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்த கடன் பூர்த்தி செய்யும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா தெரிவித்திருக்கின்றார். கடன் எவ்வாறு நிதியளிக்கப்படும் என்பதை ஐரோப்பிய தலைவர்கள் உடனடியாக தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் படையெடுப்பால் ஏற்பட்ட சேதத்திற்கு ரஷ்யா இழப்பீடு வழங்கும் வரை உக்ரைன் பணத்தை திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்னர் மாஸ்கோ உக்ரைனுக்கான இழப்பீடுகளை செலுத்த மறுத்தால் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் 200 பில்லியன் யூரோவை கடனை ஈடுகட்ட பயன்படுத்தவும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் கூட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் 5.7 டிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த பூகம்பம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆய்வு ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தானின் வடக்கு நகரமான குண்டுஸில் இருந்து 61 கிலோமீட்டர் மையப்பகுதியிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. குறித்த பூகம்பத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதம் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.
கடந்த மாதம் பால்க், சமங்கன், சார் இபுல், பாக்லான் மற்றும் குண்டுஸ் உள்ளிட்ட வடக்கு ஆப்கானிஸ்தான் மாகாணங்களை 6.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் தாக்கியதில் குறைந்தது 27 பேர் கொல்லப்பட்டதுடன் 956 பேர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பூகம்பத்தால் 2200க்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் சுமார் 4000 பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். வடக்கு அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடான சூடானில் கடந்த 2021ஆம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த ஆட்சியின் தலைவராக இராணுவ தளபதியான ஜெனரல் படக்கல் பர்கன் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணை தலைவராக துணை இராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டகோலோ செயல்பட்டு வருகிறார். இதனிடையே துணை இராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதியான ஜெனரல் படக்கல் பர்கன் முயற்சி செய்து வருகிறார். இதற்கு துணை இராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதனால் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கடும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. துணை இராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்த தலைநகர் கார்டுமினை கடந்த மார்ச் மாதம் இராணுவம் கைப்பற்றியது. அதேவேளை இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது. இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த நாட்டின் தெற்கு காடுமின் மாகாணம் டில்லிங் பகுதியில் துணை இராணுவ படையினர் இன்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 16 பேர் பலியாகியிருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பசிபிக் பெருங்கடலில் சந்தேகத்திற்குரிய கடல்வழி போதைப் பொருள் கடத்தலாளர்களை குறிவைத்து டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கையில் மேலும் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கடந்த செப்டம்பரிலிருந்து இந்த நடவடிக்கைகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 104ஆக அதிகரித்துள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் உள்ள 2 கப்பல்களை இலக்காக கொண்டு மாரக கினெட்டிக் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் வழங்கிய உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஒரு கப்பலில் 3 பேரும் மற்றொரு கப்பலில் 2 பேரும் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முந்தைய நாளான வியாழக்கிழமை சர்வதேச கடல் எல்லைக்குள்ள மற்றொரு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 நாட்களில் நடந்த தாக்குதல்களில் மொத்தம் 9 பேர் பலியாகியிருக்கின்றனர். அமெரிக்க இராணுவம் இந்த உயிரிழந்தவர்கள் ஆண் போதைப் பொருள் தீவிரவாதிகள் என கூறினாலும் கடந்த செப்டம்பரிலிருந்து பசிபிக் மற்றும் கரீபியன் கடல்களில் அளிக்கப்பட்ட சுமார் 30 கப்பல்கள் உண்மையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தன என்பதற்கான ஆதாரங்களை வாஷிங்டன் இதுவரை வெளியிடவில்லை. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். கனடாவுக்கு சென்ற பாகிஸ்தான் விமானம் ஒன்றின் பணியாளர்கள் அனைவரும் மாயமாகி உள்ளதாகவும் அவர்கள் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. பாகிஸ்தானிலிருந்து கனடா சென்ற விமானம் ஒன்று கனடாவின் டொரண்டோ பீர்சன் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த விமானத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவரும் மாயமானதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. அந்த விமானத்தின் விமானிகள் உட்பட அனைத்து விமான பணியாளர்களும் கனடா அதிகாரிகளிடம் சரணடைந்ததாகவும் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாகவும் சமூக ஊடகமான எக்ஸில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஆகவே கனடா சென்ற பாகிஸ்தான் விமானத்தை பாகிஸ்தானுக்கு திருப்பி கொண்டு வருவதற்காக புதிதாக விமானிகள் கனடாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானிலிருந்து கனடாவுக்கு இனி நேரடி விமான சேவை கிடையாது என்றும் அந்த செய்தி கூறுகின்றது. ஆனால் பாகிஸ்தான் விமான பணியாளர்கள் குறித்த இந்த செய்தியை உறுதி செய்ய இயலவில்லை என கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் பாகிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் இடையில் பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவன விமானம் ஒன்று வாரத்துக்கு ஒருமுறை இயங்குவதை பீர்சன் சர்வதேச விமான நிலைய இணையதளமும் உறுதி செய்திருக்கிறது. விடயம் என்னவெனில் இதற்கு முன் 2024ஆம் ஆண்டில் டொரண்டோ வந்தடைந்த பாகிஸ்தான் சர்வதேச விமான பணியாளர்கள் சுமார் 8 பேர் மாயமாகி இருக்கின்றனர். அவர்களில் 2 பேர் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாக புலம்பெயர்தல் சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது.